இன்றைய காலகட்டத்தில் அனைவருக்கும் வீடு அத்தியாவசிய ஒன்றாக உள்ளது. சிலர் வாடகை வீட்டில் வசிப்பவர்களாக இருப்பீர்கள், சிலர் சொந்த வீட்டில் வசிப்பவராக இருப்பீர்கள். இன்னும் சிலர் விரைவில் சொந்த வீட்டிற்கு குடியேறும் முயற்சியில் ஈடுபட்டிருப்பீர்கள். சொந்த வீடோ வாடகை வீடோ எந்த வீட்டிற்கும் குடிபெயர்ந்தாலும் நாம் செய்யும் முதல் வேலை பால் காய்ச்சுவதுதான். இது நம் முன்னோர் காலத்திலிருந்து பின்பற்றி வரும் ஒரு பழக்கமாகும். புதியதாக குடியேறிய வீட்டில் பால் காய்ச்சிவிட்டு மற்ற வேலைகளை தொடங்க வேண்டும் என்பது சம்பிரதாயமாக உள்ளது. இன்று வரை அனைவரும் இந்த பழக்கத்தை கடைபிடித்து வருகிறோம். காலம் காலமாக பின்பற்றி வரும் இந்த பழக்கத்திற்கான காரணம் என்னவென்று சிந்தித்திருக்கிறீர்களா? இது சம்பிரதாயம் என்று நினைத்து மட்டுமே அனைவரும் செய்கிறார்கள். சொந்த வீடு அல்லது வாடகை வீட்டிற்கு குடியேறியதும் பால் காய்ச்ச முக்கிய காரணம் வீட்டில் உள்ளவர்கள் ஆரோக்கியத்துடன் வாழ வேண்டும் என்பதுதான். பால் கிழக்கு திசையில் பொங்கினால் வீட்டில் செல்வம் பெருகும் என்பது மகிழ்ச்சி அதிகரிக்குமாம். பால் நன்றாக பொங்கி வழிவதால் வீட்டில் உள்ள எதிர்மறை ஆற்றல் நீங்கும் என்று நம்பப்படுகிறது. புதிதாக குடியேறும் வீட்டில் பால் காய்ச்சுவது நல்ல தொடக்கத்திற்கான செயலாக பார்க்கப்படுகிறது. பால் காய்ச்சும் பொழுது நன்றாக பொங்கி வழிய வேண்டும். அதே போல புதிய பாத்திரத்தில் மட்டுமே பால் காய்ச்ச வேண்டும். பாலில் தண்ணீர் சேர்த்து காய்ச்சக்கூடாது. விறகு அடுப்பில் பால் காய்ச்சது இன்னும் சிறப்பை தரும் என்று நம்பப்படுகிறது. நீங்கள் பால் காய்ச்சும் அடுப்பில் மஞ்சள் குங்குமம் வைக்க வேண்டும். பால் காய்ச்சும் பாத்திரத்திலும் மஞ்சள் குங்குமம் பொட்டு வைக்க வேண்டும். இதுதான் பால் காய்ச்சதற்கு பின்னால் இருக்கும் காரணங்கள்னு சொல்றாங்க. பொதுவாக ஒரு வீடோ இல்லை கிரகப்பிரவேசம் பண்ணும்பொழுது பார்த்தீங்கன்னா இந்த பால் காய்ச்சல் அப்படின்ற விஷயம் காலங்காலமாக பண்ணிட்டு வர ஒரு விஷயமா இருக்கு. இதற்கு பின்னாடி இப்படி ஒரு அறிவியல் சிந்தனை இருக்குமா அப்படின்னு நம்ம யோசிக்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் கண்டிப்பாக உங்களுக்கு இருந்திருக்கும் நம்புறோம். பால் காய்ச்சறதுன்ற ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா மக்கள் எல்லோருமே, அதாவது தன்னோட சொந்தக்காரர்கள், தன்னோட நண்பர்கள், அது மட்டும் இல்லாமல் வீட்டு உறவினர்கள் எல்லாருமே அழைச்சி ஒரு நிகழ்ச்சியாகவே பண்ணுவாங்க. ரொம்ப நாளாக இந்த டவுட் எதுக்காக இந்த பால் காசுறாங்க அப்படின்ற கேள்வி எல்லாருக்குமே இருந்திருக்கும். உண்மையிலே சொல்ல போனால் இதில் இவ்வளோ விஷயம் இருக்கின்றது எனக்கே இந்த வீடியோ பார்த்து தான் தெரியும். அது மட்டும் இல்லாமல் இந்த பால் காசுற விஷயம் பார்த்தீங்கன்னா கிழக்கு பக்கமாக விழும்போது செல்வம் அதிகமாக பெருகுமாம். அதனால் நீங்கள் பால் காசும் போது நல்லா விறகடுப்பிலே ட்ரை பண்ணுங்கள். அப்போ தான் நம்மளுடைய முன்னோர்கள் சொன்ன விஷயங்கள் மேம்புலப்படும் சொல்லலாம். இதை பற்றி உங்கள் கருத்தை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம நியூஸ் ஜங்ஷன், அதாவது அப்டேட் ஜங்ஷன் சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே.